ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இறை இயேசுவில் அன்பானவர்களே, மரியன்னையின் நவநாள் வழிபாட்டிற்கு உங்களை வரவேற்று இப்பலிதனில் இறையாசிகளை பெற்றுக்கொள்ள உங்களை அழைத்து நிற்கின்றோம். இன்றைய நாளில் அருள் தரும் ஆண்டினை அனுபவிப்போம் என்ற கருத்தின் கீழ் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எம்மை ஜென்ம பாவத்தில் இருந்தும் நாம் இழந்த அருளை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் பாவ அடிமைத்தனத்தில் இருந்து எம்மை மீட்டுக்கொள்ள இறைவன் இரக்கம் கொண்டவராக தனது ஒரே பேரான மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி அவரது பாடுகள் மரணம் உயிர்ப்பினூடாக எமக்கு மீட்பை விடுதலையை தந்துள்ளார். ஆனால் நாம் இவ்லௌகீக வாழ்வின் மாய கவர்ச்சிக்கு எம்மை தொலைத்து விடுகின்றோம். இதிலிருந்து விடுபட்டு இந்த ஜூபிலி ஆண்டிற்குள் பயணிப்போம். இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டாக நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற கருத்தின் கீழ் எம்மை சிந்தித்து வாழ அழைத்து நிற்கின்றது. இவ்வாண்டு எமக்கு அருளின் காலமாக தரப்பட்டிருக்கின்றது. எமது ஆன்மீக வாழ்வை ஒரு கணம் புரட்டி பார்ப்போம். லேவியர் நூலில் கூறப்பட்டுள்ளது போல ஜூபிலி ஆண்டில் அடிமைகளை மீட்பதும் இழந்து போன நிலங்களை மீட்பது மட்டுமன்றி பாவ அடிமைத்தனத்தில் இருந்து விடுபடவும் அழைப்பு விடுக்கின்றது. எனவே இவ்வருளின் ஆண்டில் அதிகமான நேரத்தை செபத்தில் செலவழிப்போம். விசேடமாக குடும்பங்களில் செபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக பக்தி முயற்சிகளிலும் புனித ஜாத்திரைகளிலும் பக்தியுடன் இணைந்து கொள்வோம். இன்றும் பாவ மன்னிப்பின் அருட்சாதனத்தின் மூலம் எமது பாவ வாழ்விலிருந்து விடுபட்டவர்களாக இறைவனின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இவ்வாண்டிலே ஆன்மீக வாழ்வில் சிறப்பான ஊட்டத்தினை பெற்று புது வாழ்விற்கு தேவையான இறை ஆசிகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள தொடரும் கல்வாரி பலியில் குருவுடன் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரு பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த ஜூபிலி ஆண்டுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டு நம்முடைய அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாட நீர் தந்திருக்கின்ற பெரும் வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டில் நாங்கள் எதிர்நோக்கின் பயணிகளாக எம்முடைய வாழ்வு பயணத்தை தொடரவும், சிறப்பான முறையிலே இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு தருகின்ற பரிபூரண பலன்களை, மீட்பின் பலன்களை, உமது இரக்கத்தை நாங்கள் இந்த 9 நாட்களிலும் பெற்று நம்முடைய வாழ்வில் ஜூபிலியின் பேறு பலன்களை பெற எங்களுக்கு நீர் துணை புரிவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றை பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். லேவியர் நூலிலிருந்து முதல் வாசகம். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ராயேல் மக்களிடம் கூற வேண்டியது, நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும்போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும். 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு. நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும். வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருங்கள். தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை செடிகளிலிருந்து பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும். அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு. உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலியாளுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உணவாயிருக்கட்டும். உன் வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டிலுள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக
7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக் கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை செடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடவுங்கள். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் கட்டளைப்படி நடவுங்கள். என் நியமங்களை கடைப்பிடிப்பதில் கவனமாயிருங்கள். அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். நிலமும் பலனை தருவதனால் வயிறார உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள். விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் 7ஆம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால் 6ஆம் ஆண்டு நிலம் 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அனுப்புவேன். 8ஆம் ஆண்டு விதை விதைத்து 9ஆம் ஆண்டு விளைச்சல் கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே உண்பீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் திருப்பாடலுக்கு பல்லவியாக நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். 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 யாக்கோப்பின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்னிசை எழுப்புங்கள். மத்தளம் கொட்டுங்கள். யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழாவில் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை. யாக்கோப்பின் கடவுள் தந்த நீதி நெறி.
அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். தோளில் நின்று உன் சுமையை அகற்றினேன், உன் கைகள் கூடையில் நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். இடி முழங்கும் மறைவிடத்தில் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 திருவசனங்கள் 16 தொடக்கம் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி கொண்டிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா
என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார்கள். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாங்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டில் ஜூபிலி ஆண்டில் நம்முடைய அன்னையினுடைய பெருவிழாவுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். இந்த ஆண்டில் 9 நாட்களிலும் நாங்கள் இந்த ஜூபிலியினுடைய அர்த்தத்தை, ஜூபிலியினுடைய பரிமாணங்களை ஒவ்வொரு நாளிலும் தியானிக்க யாழ் மறைமாவட்டம் எங்களை அழைக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் இந்த ஜூபிலி ஒரு அருளின் காலம். அந்த காலத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், அதை தவறவிடக்கூடாது. காரணம் என்னவென்றால், இது ஒவ்வொரு 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் கிடைக்கின்ற ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. அடுத்த ஜூபிலி ஆண்டுக்கு நானும் நீங்களும் சில வேளைகளிலே இருக்கப் போவதில்லை. ஆகவேதான் இது ஒரு அருளின் காலம். இந்த காலத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த காலம் நமக்கு தருகின்ற மீட்பை நாங்கள் சுவைக்க வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்று வாசிக்கப்பட்ட முதலாவது வாசகம் லேவியருக்கு எழுதிய திருமுகம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். இலகுவாக மனப்பாடம் செய்து கொள்ளலாம். இந்த 25ஆம் ஆண்டிலே, 2025ஆம் ஆண்டிலே வருகின்ற 25ஐ ஞாபகப்படுத்தினால், லேவியருக்கு எழுதிய புத்தகத்தை எடுத்து அதில் 25 அதிகாரத்தை நாங்கள் முற்றுமுழுதாக வாசிக்க வேண்டும். அதுதான் நமக்கு தரப்பட்ட முதலாவது வாசகம். அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு சொல்லுகிறது, இது மீட்பின் ஆண்டு. திஸ் இஸ் அன் இயர் ஆஃப் ரிடெம்ஷன். இது மீட்பின் ஆண்டு என்று பழைய ஏற்பாட்டிலே மக்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பு எப்படி கொடுக்கப்படுகிறது என்றால், ஜோபேல் என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்டுக்கடாயினுடைய அந்த கொம்பை எடுத்து, அதை எடுத்து வாயிலே வைத்து இஸ்ராயல் மக்கள் எல்லோருக்கும் அவர்கள் ஊதுகிறார்கள், எக்காலம் ஒலிக்கிறார்கள். எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறது, இந்த ஆண்டு ஒரு ஜூபிலி ஆண்டு. இந்த ஆண்டு இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆண்டு. இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கின்ற ஆண்டு அல்ல, இது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஆண்டு. இது தூய ஆண்டு. காரணம், கடவுள் தூயவராக இருக்கிறார். ஆகவே உங்களையே நீங்கள் தூய்மைப்படுத்துகின்ற ஆண்டு. இன்னும் சிறப்பாக, இது ஒரு விடுதலையின் ஆண்டு, மீட்பின் ஆண்டு, சுதந்திரமாக நாங்கள் வாழுகின்ற ஒரு ஆண்டு. ஆகவே இந்த ஆண்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஜோபேல் என்று சொல்லுகின்ற அந்த ஆட்டு கடாயினுடைய அந்த அழகான கொம்பை எடுத்து ஊதி அதை அவர்கள் மக்களுக்கு அறிவிக்கின்றார்கள். இந்த ஆண்டிலே நீங்கள் 4 விடயங்களை செய்ய வேண்டும் என்று இஸ்ராயல் மக்களுக்கு, எங்களுடைய மூதாதையருக்கு அறிவிக்கப்படுகிறது. முதலாவது, உங்களுடைய நிலத்துக்கு நீங்கள் ஓய்வு கொடுங்கள். நீங்கள் யாரிடமாக இருந்து ஏமாற்றிய ஒரு நிலத்தை பெற்றிருந்தால் அந்த நிலத்தை உரியவரிடம் கொடுத்து அவர்களுக்கு விடுதலையை நீங்கள் கொடுங்கள். மூன்றாவதாக, இந்த ஆண்டு ஏழைகளுடைய ஆண்டு. ஆகவே இந்த ஆண்டில் நீங்கள் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த அதிகாரம் சொல்லுகிறது. நான்காவதாக, நீங்கள் இந்த ஆண்டிலே அடிமைகளுக்கு விடுதலை கொடுங்கள். இந்த விடயங்களை நீங்கள் 9 நாட்களிலும் நீங்கள் சிந்திக்கப் போகிறீர்கள். ஆகவே முதலாவதாக, இந்த நாளிலே நாங்கள் வீட்டுக்கு போகிற பொழுது லேவியருக்கு எழுதிய புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை மீண்டும் மீண்டும் வாசிக்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டினுடைய அந்த ஆழத்தை, எதற்காக இந்த ஜூபிலி ஆண்டை திருத்தந்தை தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இரண்டாவதாக, நம்முடைய திருத்தந்தை எங்களுக்கு ஒரு அழகான லட்சணையை தந்திருக்கின்றார். லோகோ என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வருகின்ற பொழுது
அதற்கு முன்பாக வந்து அதை தியானிக்க வேண்டும். மிக மிக அழகான ஒரு இலட்சணை. இந்த ஜூபிலி ஆண்டிலே எதற்காக திருத்தந்தை மிக பெரும் போட்டிகளை எல்லாம் வைத்து உலகத்திலே இருக்கிற மனிதர்களை எல்லாம் அழைத்து போட்டி வைத்து அதிலே இந்த ஜூபிலி ஆண்டை சிறப்பாக எங்களுக்கு தருகின்றவருக்கு பரிசு கொடுப்பேன் என்று சொல்லித்தான் இந்த லட்சணியை ஒரு சிறந்த லட்சணியாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை தியானிக்க வேண்டும். முதலாவதாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, இது அருளின் காலம். திஸ் இஸ் அ இயர் ஆஃப் கிரேஸ். அருளின் காலம், எங்களுக்கு அருளுக்கு மேல் அருளை தருகின்ற ஒரு காலம். இந்த ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய திருத்தந்தையினுடைய அந்த சிந்தனை அலைகளோடு சேர்ந்து அந்த யாத்திரைகள் எல்லாம் மேற்கொள்ளுகிற பொழுது எங்களுக்கு இறைவன் அருளை தர ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே என்பார்கள், முதலாவதாக இது அருளின் காலம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதில் போட்டிருக்கிற படத்தை நாங்கள் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும். 4 மனிதர்கள் அங்கே ஒரு திருப்பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். 4 பேருக்கும் 4 விதமான கலர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேரை ஏன் திருத்தந்தை எடுத்திருக்கிறார் என்றால், திருச்சபை என்பது ஆசியா மாத்திரமல்ல, திருச்சபை என்பது அமெரிக்க கண்டம் மாத்திரமல்ல, 4 பகுதிகளையும் அரவணைக்கின்ற ஒரு இடம்தான் திருச்சபை. ஆகவே 4 திசைகளிலுமிருந்து மக்கள் பயணிக்கின்ற ஒரு இடம்தான் திருச்சபை. ஆகவே இந்த திருச்சபை என்பது ஒரு ஜாதி அல்ல, ஒரு இனம் அல்ல, ஒரு கலாச்சாரம் அல்ல. எல்லா விதமான கலாச்சாரங்களையும் எல்லா விதமான மனிதர்களையும் அரவணைத்து கொண்டு போகிறது தான் திருச்சபை என்ற ரீதியில் 4 மனிதர்கள் அங்கே பயணிக்கின்றார்கள். அங்கே எப்பொழுது அவர்கள் பயணிக்கிறார்கள்? நானும் நீங்களும் பயணிக்கிறோம் தான். எப்படி பயணிக்க வேண்டும் என்பதற்கு அவர் அழகான ஒரு ஓமையை கொடுக்கிறார். அப்படி பயணிக்கிற பொழுது முன்னுக்கு ஒன்று அவர்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பயணிக்கிற பொழுது நாங்கள் தனியே பயணிக்கவில்லை. குடும்பமாக பயணிக்கிற பொழுது நாங்கள் தனியே பயணிக்கவில்லை. நாங்கள் சிலுவையை பிடித்து கொண்டு தான் பயணிக்கிறோம். ஆகவேதான் 4 பேரும் அவர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு ஒரு சமூகமாக பயணிக்கிற பொழுது முன்னுக்கு போகிறவர் ஒரு சிலுவையை பிடித்து கொண்டிருக்கின்றார். அந்த சிலுவையை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த சிலுவைக்கு கீழே என்ன இருக்கிறது? ஒரு நங்கூரம் இருக்கிறது. அந்த நங்கூரத்துக்கு கீழே என்ன இருக்கிறது? அலைகள் இருக்கிறது. ஆகவே திருந்ததை சொல்லுகிறார், எங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு அலைகள், துன்ப அலைகளுக்கூடாக போகின்ற ஒரு வாழ்க்கை தான். எனக்கும் துன்பம் உண்டு, உங்களுக்கும் துன்பம் உண்டு, எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே துன்பம் உண்டு. துன்பம் இல்லாத மனிதர்களை இந்த உலகத்திலே காண முடியாது. ஆகவே கீழே அலைகள், உன்னுடைய வாழ்வின் காலு கீழே அலைகள், துன்பத்தினுடைய அலைகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. ஆனால் அந்த துன்பங்களுடைய அந்த வெளிப்பாடு தான் சிலுவை. அந்த சிலுவைக்கு கீழே ஒரு நங்கூரம் இருக்கிறது. இந்த துன்பத்தினுடைய அலைகளிலே நீ பயணிக்கின்ற பொழுது, அந்த சிலுவையை நீ தாங்குகிற பொழுது, அந்த சிலுவையினுடைய வாழ்க்கையிலே நங்கூரமாக வந்து இந்த அலைகளினாலே அலக்களிக்கப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்நோக்கு என்கின்ற ஒரு புண்ணியத்தை இந்த சிலுவை கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த அழகான அந்த படம் எங்களுக்கு காட்டுகிறது. நீங்கள் அங்கிருந்து பார்க்குற பொழுது உங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் காலை வருகிற பொழுது, மாலை வருகிற பொழுது, துன்பங்களோடு வருகிற பொழுது, நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற பொழுது அதை தியானம் செய்ய வேண்டும், காட்சி தியானம் செய்ய வேண்டும். எப்படி எங்களுடைய வாழ்க்கை அமைகிறது? ஆகவே இவர்கள் பயணித்து கொண்டு போகிறார்கள். ஆசிய மக்கள் மாத்திரமல்ல, ஆப்பிரிக்க மக்கள் மாத்திரமல்ல, அமெரிக்க மக்கள் மாத்திரமல்ல, ஆஸ்திரேலிய மக்கள் மாத்திரமல்ல, எல்லோருமே பயணிக்கிறார்கள். நாங்கள் ஒரே திருச்சபை, பிரிவினைப்பட்ட திருச்சபை அல்ல. அதுதான் 4 மனிதர்களை குறிக்கிறது. அதுக்கு அடுத்ததாக அந்த மனிதர்கள் பயணிக்கிற பொழுது திருச்சிலுவையோடு தான் பயணிக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டினுடைய மிக முக்கியமான விடயம் திருச்சிலுவையை முத்தி செய்வது. யாழ் பேராலயத்திலிருந்து இப்பொழுது திருச்சிலுவை மாங்குளம் போயிருக்கிறது. மாங்குளத்திலே அங்கால் எல்லா இடங்களிலே அந்த மறைக்கோட்டம் முடிந்த பிற்பாடு எல்லா பங்குகளுக்கும் இந்த ஆண்டிலே இந்த திருச்சிலுவை கொண்டு வரப்படும். அந்த திருச்சிலுவை முத்தி செய்கிற பொழுது இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, கீழே போடப்பட்டிருக்கிறது, எதிர்நோக்கு எங்களுக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது. இந்த வார்த்தைகளை நாங்கள்
மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். எதிர்நோக்கு. இந்த ஆண்டிலே நம்முடைய திருத்தந்தை நமக்கு தந்திருக்கின்ற ஜூபிலி ஆண்டினுடைய விருது வாக்கு, நாங்கள் எதிர்நோக்கின் பயணிகள். We are pilgrims of hope. ஆகவே அந்த எதிர்நோக்கு எங்களுக்கு ஏமாற்றம் தராது. ஆகவே இந்த ஆண்டிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் தியானிக்க வேண்டும், நாங்கள் எதிர்நோக்கின் பயணிகள். நீயும் நானும் ஒரு பயணி, சாதாரண பயணி அல்ல. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயணம் செய்கிறோம். எதை நோக்கி என்றால் ஆண்டவரை நோக்கி நானும் நீங்களும் பயணம் செய்கிறோம். சாதாரண பயணங்கள் அல்ல. எங்களுடைய வேதாகம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒரு மனிதனுக்கு 70 ஆண்டுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இலங்கை ஜனாதிபதியாக இருக்கலாம், அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கலாம், எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டுகள் 70 ஆண்டுகள் தான். அதுக்கு மேலே ஒரு 20-25 ஆண்டு கூடலாம். ஆனால் திருப்பாடல் சொல்லுகிறது, அந்த ஆண்டுகள் துன்பங்களோடு கூடிய ஆண்டுகள். சாதாரண வாழ்க்கை 70 ஆண்டுகள் தான். 70 ஆண்டுகளை நாட்களிலே பார்க்கிற பொழுது 25,550 நாட்கள் தான் உனக்கு இறைவனால் கொடுக்கப்படுகிறது. இந்த 25,550 நாட்களை கொண்டு நீ பயணிக்க வேண்டும். எதை நோக்கி பயணிக்க வேண்டும்? ஆண்டவர் நோக்கி பயணிக்க வேண்டும். எப்படி பயணிக்க வேண்டும்? எதிர்நோக்கோடு பயணிக்க வேண்டும். சாதாரண பயணம், இன்றைக்கோ நாளைக்கோ நாங்கள் வாழ்ந்து முடிஞ்சு போயிடுவோம் என்ற பயணம் அல்ல, எதிர்நோக்கின் பயணம் என்று சொல்லுகிறது. எதிர்நோக்கு என்றால் என்ன? இது அன்பார்ந்தவர்களே ஒரு புதிய வார்த்தை. முந்தி நாங்கள் பாவித்த வார்த்தை நம்பிக்கை, எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை. இப்பொழுது புதிதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை எதிர்நோக்கு. எதிர்நோக்கு என்றால் நான் வழிபடுகின்ற கடவுள் அவர் தந்திருக்கின்ற அந்த வாக்குறுதிகளில் எப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருப்பார். ஆகவே அவருடைய வாக்குறுதிகளை நம்பி வாழுகிற பொழுது அந்த கடவுள் ஒரு பொழுதும் என்னை ஏமாற்ற மாட்டார். அதுதான் எதிர்நோக்கு. ஆகவே நீ பயணம் செய்கிற பொழுது எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்றால் எதிர்நோக்கோடு பயணம் செய்ய வேண்டும். துன்பப்படுகிற பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை காட்டுவார். எதிர்நோக்கு என்பார்ந்தவர்களே. ஆகவே எதிர்நோக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது. இந்த வார்த்தைகளை அவர் எங்கிருந்து எடுக்கிறார் என்றால் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 3 தொடக்கம் 5 வரையான வசனங்கள், மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனங்கள். இன்றைக்கு வீட்டை போனோன்னு எடுத்து வாசியுங்கள். ரோமருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 3 தொடக்கம் 5 மிக மிக அழகான பகுதி. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் மேல் துன்பங்களை பட்டார். ஒரு அதிகாரம் முழுவதுமே தன்னுடைய துன்பங்களை எழுதுகிறார். கடலிலும் துன்பம், நாட்டிலும் துன்பம், வாழ்க்கையிலும் துன்பம், நண்பர்களால் துன்பம், எதிரிகளால் துன்பம், எல்லா துன்பங்களையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன பிற்பாடு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். துன்பங்களினால் மன உறுதி விளையும், மன உறுதியினால் தகமை விளையும், தகமையினால் எதிர்நோக்கு விளையும். அந்த எதிர்நோக்கு ஒரு பொழுதும் எங்களை ஏமாற்றாது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சிலுவைகளோடு போய்கொண்டிருக்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே, அந்த சிலுவைகள் எங்களுடைய துன்பங்களை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இந்த துன்பங்களை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த துன்பங்கள் உங்களுக்கு ஒரு கனியை தரப்போகிறது. நீ பட்ட துன்பங்கள் 30 வருட போர், இந்த இடத்துல இந்த அமைதி இடம்பெயர்வுகள் எல்லாம், இந்த துன்பங்கள் எங்களுக்கு ஒரு கனியை தந்தது, மன உறுதி. எல்லாவற்றையும் நாங்கள் சகிக்கக்கூடிய ஒரு மன உறுதி. அந்த மன உறுதியூடாக உன்னுக்குள்ளே ஒரு வைரம் ஏற்படுகிறது, ஒரு தகமை ஏற்படுகிறது. அந்த தகமை உன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்நோக்கி தருகிறது. ஏனென்றால் துன்பப்பட்டேன், நான் உருவாகி இருக்கிறேன், நான் இப்பொழுது நன்றாக இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இன்னும் வல்லமை செய்வார். எதிர்நோக்கு வரும். அந்த எதிர்நோக்கு ஒரு பொழுதும் உன்னை ஏமாற்றாது. 30 வருடம் நாங்கள் இந்த போர்களை அனுபவித்தோம், பயங்கர வேதனைகளை அனுபவிப்போம். அந்த வேளையில் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு இலக்கு எதிர்நோக்கு. கடவுள் எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தருவார், விடுதலையை தருவார், ஒரு ஜூபிலி ஆண்டை தருவார் என்று நாங்கள் எதிர்நோக்கி வாழ்ந்தோம். இப்பொழுது நாங்கள் விடுதலை, ஓரளவுக்கு விடுதலை பெற்ற மக்களாக மாறியிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, துன்பங்களை கண்டு நாங்கள் பயப்பட முடியாது.
நீ துன்பப்படுகிற பொழுது நீ ஆண்டவருக்கு நன்றி சொல். ஏனென்றால் நீ மன உறுதியோடு வாழுகிறாய். மன உறுதி வருகிற பொழுது நீ ஆண்டவருக்கு நன்றி கூறு. ஏனென்றால் உனக்குள்ளே ஒரு தகமை, கேரக்டர் ஃபார்மேஷன், அந்த தகமையூடாக உனக்குள்ளே ஒரு புண்ணியம் வளருகிறது. அதுதான் எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கு வந்துவிட்டதென்றால் நம்பிக்கொள், அந்த எதிர்நோக்கு ஒரு நாளும் உன்னை ஏமாற்றாது. ஏனென்றால் ஆபிரகாமை ஏமாற்றவில்லை, புனித அகஸ்தினாரை ஏமாற்றவில்லை. இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் துன்பங்கள் ஊடாக அவர்கள் எதிர்நோக்கோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் ஏமாற்றப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைத்தது. ஆகவே துன்பப்படுகிற பொழுது துன்பம், மன உறுதி, தகமை, எதிர்நோக்கு ஏமாற்றாது என்று நாங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இது ஒரு அழகான காலம், அருளின் காலம். எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கோடு வாழுகின்ற காலம். இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அன்பார்ந்தவர்களே. மாதா டிவியிலே ஒரு குருவானவர் வருவார், தவக்காலத்திலே வருவார், ஃபாதர் M.A. ஜோசப். அவர் 40 நாட்கள் மறையுரையாற்றுவார். 3 ஆண்டுகளாக அவர் செய்து வருகிறார். நீங்கள் மாதா டிவியில் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தால் அவருடைய அந்த 40 நாட்களை 3 வருடமாக செய்து வருகிறார். அவர் எனக்கு ஒரு முன்னுதாரணம். ஏனென்றால் அவர் குருவாக இருக்கிற பொழுது சடுதியாக அவருடைய பார்வை இல்லாமல் போய்விட்டது. தன்னோட அனுபவத்தை சொல்லுகிறார். எனக்கு பார்வை இல்லாமல் போயிட்டு. அவர் சொல்கிறார், உலகத்தில் பார்வை இல்லாமல் பிறந்து வாழ்கிறது சுகம், பார்த்துட்டு பார்வை இல்லாமல் இருக்க கஷ்டம். காலமையும் இரவு தான், மத்தியானம் இரவு தான், இரவும் இரவு தான். ஒருவரையும் பார்க்க முடியாது, கேட்டுத்தான் சிவிக்க வேண்டும். அது ஒரு பயங்கரமான துன்ப அலை, விவரிக்க முடியாத துன்பம். அந்த துன்பத்தில் இருக்கிற பொழுது நான் மன்றாடினேன், இந்த துன்பம் முடிவல்ல, எனக்கு ஒரு விடுதலை வரும், எனக்கும் ஒரு காலம் வரும், இந்த கண் தெரியாத அந்த நிலையிலும் ஒரு புதிய வாழ்வு வரும். அது எப்படி என்று எனக்கு தெரியாண்டு செபிக்க தொடங்கினேன். அந்த வேளையிலே அந்த துன்பம் பயங்கரம். ஏன் ஆண்டவர் எனக்கு செய்தார், என்னுடைய கண் பார்வை எடுத்தார் என்று செபித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு நண்பரினிடம் வந்தார். வந்து கொஞ்சம் கசட்டுகளை கொண்டு வந்தார். சொன்னார், இப்பொழுது நமக்கு நிறைய நேரம் இருக்கும், இவ்வளவு கசட்டின்தாரன் தொடக்க நூலிலிருந்து அந்த திருவழிபாடு வரை உள்ள புத்தகங்கள் இதிலே ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு, இதை கேளும், ஆண்டவர் நமக்கு புதுமை செய்வார். அவர் சொல்கிறார், நான் ஒவ்வொரு நாளும் அதை கேட்க 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 என்னுடைய ஊனக்கண் எனக்கு தெரியவில்லை, அங்களுடைய ஆன்மீக கண் திறக்கப்பட்டது. முன்பிருந்த நிலையை விட இப்பொழுது நிலை மிக அழகாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலே வாழ்வை, நிறைவாழ்வை தர வந்திருக்கிறேன். நான் வந்தது காரணம் வாழ்வை பெற, மக்கள் வாழ்வை பெற, அதுவும் சாதாரண வாழ்வு அல்ல, நிலை வாழ்வை பெற என்ற வார்த்தைகள் யோவான் நற்செய்தியிலே இருக்கிறது. அதை திரும்ப திரும்ப சிந்திக்கிற பொழுது இந்த இறை வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் கேட்க அந்த நிறை வாழ்வை நான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த நற்செய்தியை கேட்டு கேட்டு அவர் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து 40 நாட்கள் மறையுரை ஆற்றுகிறார். அந்த மறையுரை வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது. நாங்கள் இந்த இறை வார்த்தைகளை வாசித்து இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டுவார், புத்தகங்களை ஆயத்தப்படுத்திடுவார். ஒன்றை பார்த்து என்னால் சொல்ல முடியும், 40 நாட்களிலும் ஒரு புத்தகம் இல்லை, ஒரு கொப்பி இல்லை, அப்படியே வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறன. கண் பார்வையோடு சொல்ல முடியாத மறையுரையை கண் பார்வை இல்லாமல் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மறையுரை ஆற்றுகிறேன் என்று அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. கண் பார்வை இழந்தார், துன்பத்துக்கு மேல் துன்பமாக இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த துன்பங்கள் ஊடாக செபிக்க தொடங்கினார். அவருக்குள்ளே ஒரு மன உறுதி ஏற்பட்டது. அந்த மன உறுதி அப்படியே கொஞ்ச நாள் போக போக அவரை ஒரு தகமை உள்ள மனிதனாக மாற்றியது. அவருக்குள்ளே ஒரு வைரம் வந்தது. அந்த வைரத்தினுடைய அந்த விளைவு என்னவென்றால் எதிர்நோக்கு. ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார். நான் வந்தது குருவாக, நான் வந்தது இறைவார்த்தை அறிவிக்க. இன்று மிக பெரும் இறைவார்த்தை அறிவிக்கின்ற, அதுவும் மாதா டிவியில் இறைவார்த்தை அறிவிக்கின்ற ஒரு பெரிய மனிதனாக ஆண்டவர் அவரை உருவாக்கி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே,
இதுதான் இந்த ஜூபிலி ஆண்டிலே இறைவன் நமக்கு தரப்போகின்ற அழைப்பு. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இது அருளின் காலம். இதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், இதை விடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு 25 ஆண்டுகள் தான் இந்த ஜூபிலி ஆண்டு வருகிறது. அடுத்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். முன்பு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஜூபிலி கொண்டாடப்பட்டது. அதுக்கு பிற்பாடு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று மாற்றினார்கள். அதுக்கு பிற்பாடு 25 ஆண்டுகள் என்று மாற்றினார்கள். என்றால் 100 ஆண்டுகள் என்றால் எங்களுக்கு சில வேளைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. 50 ஆண்டுகள் என்றால் கூட எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. 25 ஆண்டுகள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முறை என்றாலும் இந்த ஜூபிலியை நாங்கள் கொண்டாட, இந்த விசேட அருளை, ஆண்டவருடைய அருளை இன்று நற்செய்தியிலே இயேசு சொல்லுகிறது போல ஜூபிலி ஆண்டை புதிய ஏற்பாட்டில் இயேசு அறிவிக்கிறார். எளியவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டவர்கள் விடுதலை பெறவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும், ஆண்டவர் அருளுதலும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் தந்தை என்னை அனுப்பினார். இதுதான் ஜூபிலி ஆண்டு. முழக்கமிட்டு அறிவிக்க, ஆண்டவர் அருள் தருகின்ற ஆண்டை முழக்கமிட்டு அறிவிக்க. இந்த ஆண்டு ஆண்டவர் அருள் தருகின்ற ஆண்டு. ஒவ்வொரு குடும்பமும் இந்த ஆண்டை அனுபவிக்க வேண்டும். எத்தனையோ விதமான துன்பங்கள், சிலுவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கிற பொழுது எங்களுடைய பங்கிலே இருக்கிற மற்ற மக்களை நாங்கள் அரவணைத்து கொண்டு அந்த சிலுவையை முன்னுக்கு கொண்டு போய், அந்த நங்கூரம் என்கின்ற சிலுவையை கொண்டு போய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வை கண்டடைய வேண்டும். ஆகவே தான் அன்பார்ந்தவர்களே, இது அருளின் காலம், மீட்பின் காலம், விடுதலையின் காலம். அருளுக்கு மேல் அருளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். புனித பவுல் சொல்லுகிறார், இந்நிலையில் நான் இருப்பது இயேசுவே உன் அருளால் தான், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். இந்நிலையில் நான் இருப்பது, இத்தனை துன்பங்கள் மத்தியிலும் இந்த நிலையில் நான் ஒரு அப்போஸ்தலனாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் ஆண்டவரே உம்முடைய அருளால் தான். அருளுக்கு மேல் அருளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று புனித பவுல் சொல்லுகிறார். உங்களுக்கும் இந்த காலத்திலே, இந்த ஆண்டிலே, இந்த ஜூபிலி ஆண்டில் திருத்தந்தை எதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை செல்லுகிற பொழுது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் அருளின் மேல் அருளை ஆண்டவர் தரவிருக்கின்றார். எதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த 9 நாட்களிலும் உங்களுடைய பங்கு தந்தை மிக அழகான தலைப்புகளூடாக இந்த ஆண்டினுடைய நோக்கம், ஆண்டிலே செய்ய வேண்டியது, இந்த ஆண்டிலே இறைவன் தரப்போகின்ற பரிபூரண பலன்கள் எது என்பதை மிக அழகான முறையிலே தலைப்புகளை தந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இது கொண்டாட்டத்தின் காலம் அல்ல. ஏதோ ஆண்டு முறை வருகின்ற ஒரு பெருவிழாவை கொண்டாட போகிறோம், லைட்டை போட வேண்டும், அங்கே ஸ்பீக்கரை கட்டணும், அப்படியே இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரு ஆண்டு அல்ல. இது ஜூபிலி ஆண்டு, சிறப்பான ஆண்டு, அருளின் ஆண்டு. ஆகவே இந்த ஆண்டுக்கு நாங்கள் நன்றி கூறி இந்த 9 நாட்களிலும் இறைவனுடைய அருள் எங்களை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கண்களை மூடி ஒரு முறை இறை அருள் வேண்டுவோம். இந்த ஆண்டுக்காக நன்றி கூறுவோம். கண்களை மூடுவோம், கரங்களை குறிப்போம். இந்த ஆண்டில் இறைவன் தரவிருக்கின்ற அருளுக்காக நன்றி கூறுவோம். புனித பவுல் இந்த அருளை அனுபவித்தவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு அதை சுவைத்தார் என்றால், இந்நிலையில் நான் இருப்பது இயேசுவே உன் அருளால் தான், வாழ்வது நான் அல்ல, நீரே என்னில் வாழுகின்றீர். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு அருளின் மேல் அருளை, கிரேசஸ் அப்போன் கிரேசஸ் என்று சொல்லுகிறார். அந்த அருளைத்தான் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டிலே தரவிருக்கின்றார். ஆண்டவர் நோக்கி எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், எங்களுடைய பங்கை ஒப்புக் கொடுப்போம், எங்களுடைய பங்கு தந்தையர்களை ஒப்புக் கொடுப்போம், இந்த ஜூபிலி ஆண்டை ஒப்புக் கொடுப்போம். இந்த 9 நாட்களிலும் எங்களுக்கு இறைவன் தருகின்ற செய்தியூடாக அருளை, விசேட அருளை, இந்த ஜூபிலி ஆண்டின் அருளை பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்நிலையில் நான் இருப்பது இயேசுவே உன் அருளால் தான், வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இந்நிலையில் நான் இருப்பது இயேசுவே உன் அருளால் தான், வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி கூறி பாடுவோம். இந்நிலையில்
நான் இருப்பது. இயேசுவே உன் அருளால் தான் வாழ்வது. நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். எல்லோரும் சேர்ந்து சத்தமாக நன்றி கூறி இந்த ஜூபிலி ஆண்டுக்காக நன்றி கூறி பாடுவோம். இந்நிலையில் நான் இருப்பது இயேசுவே உன் அருளால் தான் வாழ்வது. நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். என்னில் இயேசுவே வாழ்கின்றார். என்னில் இயேசுவே வாழ்கின்றார். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். திருவைக்காக உம்மிடம் வருகின்றோம். உமது பணியை தொடர்ந்தாற்றி வருகின்ற எதிர்நோக்கின் திருப்பயணிகளான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், அவர்கள் வழிதொடரும் பொதுநிலை விசுவாசிகள் ஒவ்வொருவரினதும் பணி வாழ்வில் ஏற்படுகின்ற விசுவாச தளர்வுகளில் உமது உடனிருப்பு என்றுமிருந்து செயற்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தகப்பனே, அருளின் காலமாக விளங்குகின்ற ஜூபிலி ஆண்டின் பயணித்து கொண்டிருக்கும் நாம் எமது கடந்த கால எமது ஆன்மீக வாழ்வை புரட்டி பார்த்தவர்களாக நாம் மனம் மாறி திருந்த வேண்டிய எமது பழைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக புதியதொரு வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கம் மிகுந்த தகப்பனே, எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்நவநாட்களை ஆடம்பரங்களுக்குள் முடக்கி விடாமல் நவநாட்காலங்களை முழுமையாக திருப்பலியில் பங்கு கொண்டவர்களாக திருப்பலியில் இடம்பெறும் இறை வார்த்தைகளையும் மறைவுரைகளையும் உள்வாங்கி அதை எம் வாழ்வாக்கி வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவராக விளங்குகின்ற எம்மிறைவா, பல தரப்பட்ட உடலுள்ள நோய்களினால் துன்பப்படும் ஒவ்வொரு நோயாளர்களையும் உம்மிடம் கொண்டு வருகின்றோம். உமது வல்லமை மிக்க திருக்கரம் அவர்கள் மேல் செயற்பட்டு அவர்கள் குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, மாபெரும் அருள் தரும் ஆண்டிலே இங்குள்ள அனைவரையும் உம்மிடம் ஒப்படைத்து மன்றாடுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களின் தனிப்பட்ட வேண்டுதல்களுக்கு ஆண்டவரே இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். பரிவிரக்கத்தின் காரணராகிய ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கள் உமக்கு சித்தமானால் இவற்றையெல்லாம் உமக்கு கொடையாக பெற்றுத்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னை இழந்து
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மதை கையில் வைப்பலை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமடியார்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்த அருளுக்காக நன்றி கூறி ஒப்புக்கொடுக்கின்ற இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பட்ட துன்பங்கள் ஊடாக நீர் தந்த மன உறுதிக்காகவும், அந்த மன உறுதி எங்களுடைய வாழ்க்கையிலே தந்த தகமைக்காகவும், அந்த தகமை நமக்கு தந்திருக்கின்ற எதிர்நோக்கிற்காகவும், சிறப்பாக நாங்கள் கொண்டிருக்கின்ற எதிர்நோக்கு எங்களை ஏமாற்றாது என்று நீர் தந்திருக்கின்ற மிக பெரும் ஜூபிலி ஆண்டினுடைய வாக்குறுதிக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றியுடன் இந்த காணிக்கைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த ஜூபிலி ஆண்டில் நீர் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அருள்வளங்களை விடுதலையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்பதை நீர் ஏற்பாடு செய்து உமது திரு அவை வேத்தக முறையில் ஆண்டு நடத்தி வருகின்றீர். ஏனெனில் தூயாவின் ஆற்றலால் அதற்கு இடையிறாத துணைபுரிய நீர் தவறுவதில்லை. அதனால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அது உமக்கு என்றும் பணிந்து மனத்துடன் இடர்களில் தவறாது உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறது. மகிழ்ச்சியோடு இடைவராது உமக்கு நன்றியும் செலுத்துகின்றது. ஆகவே வானுதல்களோடு என்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஒரு ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்றே ஊழியம் புரிய தகுந்த வர்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. நாம் அனைவரும் எழுந்து இந்த மிக பெரும் ஜூபிலி ஆண்டுக்காக நாங்கள் நன்றி கூறி இந்த 9 நாட்களிலும் இந்த ஜூபிலி ஆண்டை பற்றி தியானிக்க அருளுடன் தந்திருக்கின்ற அருளுக்கு நன்றி கூறி இந்த ஜூபிலி ஆண்டில் எங்களுடைய குடும்பங்களிலே இந்த இறை அருள் பெற வேண்டும், பெருக வேண்டும் என்று கரங்களை உயர்த்தியவாறு செபிப்போமாக. விண்ணுலகில் ஆண்டவரே, தீமனத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றிலுமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரைத்தார். உலகின் பாவங்களை போக்குகிறவரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிறவரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிறவரின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் ஜூபிலியை முழக்கமிட்டு அறிவித்தவர். இந்த ஜூபிலி ஆண்டின் விசேட அருளை பெறுமாறு எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றவர். இவருடைய அழைப்புக்கு செவி கொடுக்கின்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர்.
ஜூபிலி ஆண்டுக்கான செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகை காண புனித எதிர்நோக்கை எம்மேல் மீண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு மதுமாட்சி என்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பையும் மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான உம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். நன்மையெல்லாம் செய்தவனே தம்பியே, இதய நன்றியினால் புகழ்கின்றோம் உம்மே. அப்பா தந்தையே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றிகள் பல கூறுகின்றோம். இன்றைய நாளில் அருள்தரும் ஆண்டினை என்ற கருத்தின் கீழ் சிந்தித்து அழைத்த கிருபைக்காக நன்றி கூறி, இக்கருத்தினூடாக நாம் நமது ஆன்மீக வாழ்வை மீண்டும் பார்க்க கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் உமது திருமகனின் திருவுடலை அருந்தி அதனால் நாம் ஆன்மீக ஊட்டம் பெற்றமைக்காக நன்றி கூறுகின்றோம். இவ்வாண்டிலே நாம் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டவர்களாக உமது அருளையும் மன்னிப்பையும் பெற்று வாழ வரந்தாரும் தந்தையே. ஆமீன். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் கொண்ட இந்த திருவுணவு திருவிழத்தை நிறைவேற்றுவதில் எங்களை உறுதிப்படுத்துவதாக. இவ்வாறு உண்மைக்கு நாங்கள் என்றும் சான்று பகர செய்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எதிர்நோக்கின் பயணிகளாக வாழ சென்று வாருங்கள். வாழ்க அன்பு தாயே வாழ்க.
இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக பங்கின் பாதுகாவலியான புனித காணிக்கையனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்லறிவா எங்கள் மனதையே தமதாக்கி கொண்ட உம்முடைய ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்டு நிறைவை கொண்டாடுகிற நாங்கள் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் இந்த ஜூபிலி ஆண்டில் வேண்டுகிறோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.